அன்பிற்கினிய நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர்களுக்கும் மாணவ சகோதர சகோதரிகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் அனைவரும் பெருமிதத்துடன் இந்தியாவின் 79வது சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 அன்று நமது நாடு ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. இது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, இது ஒரு தியாகத்தின் நினைவு நாள். இந்த விடுதலையை நாம் பெற்றது வீரர்களின் இரத்தத்தினால், தியாகத்தினால், சுதந்திர போராட்டத்தின் துன்பங்களால். அந்த விடுதலையை நாம் மதிக்க வேண்டுமா, பாதுகாக்க வேண்டுமா? அப்படியானால் நாம் அனைவரும் நல்ல குடிமக்களாக நல்ல ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். சமுதாய நல்லொழுக்கம் என்றால் என்ன? நாம் தனியாக மட்டுமல்ல, சமூகத்தில் வாழ்கிறோம். நாம் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களை பாதிக்கக்கூடும். அதனால் நம் செயலில் ஒழுக்கமும் நியாயமும் இருக்க வேண்டும் என்பதுதான் நல்லொழுக்கத்தின் அடிப்படை. சமுதாய நல்லொழுக்கம் என்பது மற்றவர்களுடன் மரியாதையுடன் பழகுதல், நேர்மையாக வாழ்தல், சுத்தம் மற்றும் ஒழுங்கு பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை காக்கும் பொறுப்புணர்வு, நல்லது கற்றுக்கொண்டு கற்றது பிறருடன் பகிர்வது, சிறு வயதிலே இருந்து ஒத்துழைப்பு, பொறுமை, பொறுப்புணர்வு வளர்த்தல், இவை எல்லாம் ஒருவரை நல்ல குடிமகனாக மாற்றும். சுதந்திரம் என்பது எல்லாம் செய்யும் உரிமை அல்ல, இது நாம் என்ன செய்வது சரி, என்ன தவறு என உணர்ந்து சரியான வழியில் செயல்படும் அதிகாரம். நாம் சுதந்திரமாக பேசுகிறோம், பள்ளிக்கு செல்கிறோம், கல்வி பெற்று வளர்கிறோம். ஆனால் நாம் அதே நேரத்தில் விதிகளை பின்பற்றுகிறோமா? பள்ளிகளில் ஒழுக்கமாக நடந்து கொள்கிறோமா? பசுமையை காப்பதற்காக மரம் நடுகிறோமா? வீடுகளிலும் பள்ளிகளிலும் சுத்தமாக இருக்கிறோமா? பெரியவர்களை